வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 செவிலியர்களுக்கு இந்த விருதினை அவர் வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலமின்றி மருத்துவ சேவையில் ஈடுபடும் செவிலியர்களின் பணி இன்றியமையாதது என்று தெரிவித்தார். நோயாளிகளை கருணையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இவ்விழாவில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிர்களை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றும் செவிலியர்கள் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்தில் பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலக செவிலியர்கள் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினமான மே 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன் மற்றும் நார்வே நாடுகளுக்கு பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். முதல் கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் பிரதமர் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேசுகிறார். அப்போது எரிசக்தி, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு மன்னர் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மேக்சிமாவை சந்தித்து பேசுகிறார். மேலும் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடனும் பாதுகாப்பு, புதுமை, பசுமை, நைட்ரஜன், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டது. அம்மாநிலத்தின் முதலமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். குவஹாத்தியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் 4 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 126 உறுப்பினர்களை கொண்ட அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் 102 இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியான குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், ஏற்கனவே பதிவு செய்த தகவல்களே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேற்காசிய மோதலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு 36,000 டன் என்ற அளவிலிருந்து 54,000 டன்னாக உயர்த்தி உள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த சில மாதங்களாக பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் எரிவாயுவின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதோடு எரிபொருள் பற்றாக்குறையும் அந்நாடுகள் எதிர்கொள்வதாக தெரிவித்தார்.
அதே நேரத்தில் இந்தியாவில் இதன் விலை சீராக இருக்கிறது என்றும் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு 60 நாட்களுக்கும் சமையல் எரிவாயு 45 நாட்களுக்கும் கையிருப்பில் உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். மேலும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு மாற்று எரிசக்தியை பயன்படுத்த தொழில் துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை 9:47 மணிக்கு நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பிஜேபி 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே.சி.டி. பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு ரவிசங்கர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே.சி.டி. பிரபாகரை அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் வாழ்த்து பேசினர். இதற்கிடையே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை குறைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தொழிலாளர் சீர்திருத்தங்கள் குறித்த வருடாந்திர உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 29 கோடி மக்களுக்கு கிடைத்த சமூக பாதுகாப்பு தற்போது 94 கோடி மக்களுக்கானதாக அதிகரித்துள்ளது என்றார். புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். பொதுத்துறை வங்கிகள் 2025-26 நிதியாண்டில் 1,98,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அதிகபட்ச நிகர லாபத்தை பெற்றுள்ளன. தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் அதிகரித்து வருகிறது. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் நிலையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பொதுத்துறை வங்கிகள் மேற்கொண்டு வருவதையே இந்த நிகர லாபம் உணர்த்துவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டு நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளின் மொத்த பண பரிவர்த்தனை 283 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டை விட 12.8% அதிகமாகும். வங்கிகளின் மொத்த வைப்பு தொகையும் 10.6% உயர்ந்து 156 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது வங்கிகளின் மேல் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் வங்கிகளின் வலுவான நிதி திரட்டும் திறமையையும் பிரதிபலிப்பதாகவும் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதோடு மொத்த வாராக்கடன் 1.93% குறைந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் பொதுத்துறை வங்கிகள் போதுமான மூலதனத்துடன் லாபகரமாக இயங்குவதோடு வலிமையான அமைப்பாக திகழ்கிறது என்றும் தெரிவித்துள்ள நிதி அமைச்சகம், வரும் 2047 ஆண்டிற்குள் விக்சித் பாரத் எனும் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் பொதுத்துறை வங்கிகள் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.